this Op Sindoor, as it is, like it was told by Chief of Naval Staff, that character of war is changing. Every day we're finding new technologies coming in. Technology is coming in a big way in our warfare now. And Op Sindoor has again given us clear idea of where we are headed and what we need in future. We need to be very open and forthright with each other so that this relationship doesn't break down anywhere. You know, I'm that pran jaye par vachan na jaye. RM just told today only. I think that is something that we have to do. That एक बारी जो हमने commit किया है, फिर मैं अपने आप की भी नहीं सुनता, वो वाले. Request to you all will be, this is something that can become your finest star. You have a tap on your shoulder. Please rise to the occasion. Come together. If today somebody is manufacturing world-class cars, world-class electronics, world-class equipment in the civil domain, why can't that industry or some of the industries join together and say, we will make world-class military equipment, even if it doesn't give me the profit that I'm looking for. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு எதைத்தான் மறைக்க பார்க்கிறது இந்த நாட்டு அரசாங்கம்? எதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு இடத்திலையுமே ஒவ்வொரு மேடையிலுமே ஆபரேஷன் சிந்தூர் வழியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சார லாபத்தையே தனக்காக சேகரித்து வருகிறார்? பிஜேபி ஒரு மிக முக்கியமான அறிக்கையை கொடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி யாருமே பேசக்கூடாது, அக்செப்ட் நரேந்திர மோடி. அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கான அனைத்து லாபமுமே அனைத்து கிரெடிட்டுமே ஒரே நபருக்கு போய் சேர வேண்டும். அந்த நபருடைய பேர் தான் மகான் மகாராஜா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இந்தியா 7 டெலிகேஷன்ஸ்களை 32 நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. அங்கே போய் எதை சாதித்துள்ளார்கள்? அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை சந்தித்தார்களா? டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்தித்தார்களா? அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரிகளையே சந்தித்தார்களா? இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயில் ஆகிவிட்டதா என்கிற மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க இருக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பல்வேறு கேள்விகள் எழும்பி வருகிறது. இதில் மிக முக்கியமாக 2 ஸ்டேட்மெண்ட்கள், இந்த நாட்டு இராணுவ தளபதிகள் எடுத்து வைத்த இந்த ஸ்டேட்மெண்ட். ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், நாட் ஈவன் அ சிங்கிள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். இந்திய ஏர்ஃபோர்ஸிற்கு சேர வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் கூட நேரத்தில் நிறைவேறவில்லை. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்று நீங்கள் பாருங்கள். எந்த கோதி மீடியாவும் இதை பற்றி டிபேட் நடத்தினார்களா? பிஜேபியினர்கள் இதை பற்றி டிபேட்டில் கலந்து கொண்டார்களா? இதற்கான விளக்கத்தை கொடுத்தார்களா? இன்னொரு பக்கம் சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து ராய்ட்டர் மற்றும் ப்ளூம்பர்க்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஆமாம் இந்தியாவிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே நடந்த அந்த கான்ஃப்ளிக்டில் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான போர் விமானமும் அடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் விமானங்களுடைய அந்த ஃப்ளீட், MiG-21, MiG-29, மிராஜ் 2000, சுகோய், தேஜஸ், ரஃபால், இந்தியாவிடம் இருக்கக்கூடிய இத்தனை போர் விமானங்களில் எந்த போர் விமானத்தை அவர்கள் அடித்திருக்கிறார்கள் என்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. இராணுவ அதோடைய அதிகாரம் அது, எதை கூறலாம் எதை கூறக்கூடாது என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ படை ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ரெஸ்பான்சிபிளான இராணுவம். அதனால்தான் நாம் தொடர்ந்து இதை போராக எடுத்து வைக்கவே இல்லை. We have been telling, we had done precise target on the terror camp in Pakistan. ஆனால் அதை எந்த அளவில் கோதி மீடியாவை வைத்து ஒரு போர் போன்ற சிச்சுவேஷன் இவர்கள் எடுத்து வைத்தார்கள். சரி, அங்கு நடந்த விஷயங்களை விளக்கக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்கே? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எங்கே? கர்னல் சோஃபியா குரேஷி, வியோமிகா சிங் மற்றும் விக்ரம் மிஸ்ரி. விக்ரம் மிஸ்ரி அவர்கள், he is not a defense secretary. ஆனால் அவரை வைத்து நீங்க பிரஸ் பிரீஃபிங் எல்லாம் கொடுக்க வைத்தீர்கள். விக்ரம் மிஸ்ரி ட்ரோல் செய்யப்பட்டார், அவருடைய மகளும் ட்ரோல் செய்யப்பட்டார். இப்போ அனில் சௌஹான் அவர்கள், அவரும் ட்ரோல் செய்யப்படுகிறார். அதாவது the chintus of BJP
They will decide that our CDS, Chief of Defense Staff, what he has to speak, what our Foreign Secretary has to speak, what the government has to speak. They will decide. The trollers have all the right to decide what one has to talk and not. இதுதான் இந்த நாட்டில் ஒரு புதிய ஐடியாலஜியாக வளர்ந்து வருகிறது. இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக சிடிஎஸ்ஸிடமிருந்து ப்ளூம்பர்கோடைய ரிப்போர்ட்டர் கேட்ட ஒரு சில கேள்விகள். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே நடந்த அந்த கான்ஃப்ளிக்டில் இந்தியாவிற்கு சேதம் ஏற்பட்டதா? ஜெனரல் சௌஹான் அவர்கள் கொடுத்த பதில், சேதம் எந்த அளவில் நடந்தது என்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் அதற்கு பின்பு நாங்கள் எந்த அளவில் தாக்கியுள்ளோம் என்கிற அந்த விஷயம் முக்கியம். அதாவது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்தில் அந்த ஃபர்ஸ்ட் டே டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துள்ளது. அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை வைத்து ஒரு சில போர் விமானங்களை பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தாக்கியுள்ளது. ஆனால் 2 நாட்கள் கம்ப்ளீட்டாகவே அதை பேக்ஃபுட்டில் எடுத்து எந்த அளவில் இந்தியா மறுபடியும் தாக்கியுள்ளது, எந்த அளவில் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் செய்யப்பட்டது என்கிற விஷயத்தை விளக்கியுள்ளார். ஆனால் 2 முறை ஆல் பார்ட்டி மீட்டிங் அழைக்கப்பட்டது. அனைத்து கட்சியை சார்ந்த நபர்களும் அழைக்கப்பட்டார்கள். 2 ஆல் பார்ட்டி மீட்டிங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியை காணவில்லை. Where was Prime Minister Modi? He was busy doing road shows in Vadodara, Bihar, Maharashtra, Karnataka. Road show, election பிரச்சாரம். என் உடலில் ஊறக்கூடிய ரத்தம் அல்ல, இது கொதிக்கக்கூடிய சிந்தூர் என்கிற டயலாக். கர் கர் சிந்தூர் என்கிற ஒரு ப்ராஜெக்டையும் கொண்டு வர பார்த்தார்கள். அது பேக் ஃபயர் ஆகிவிட்டது. அதனால் யூட்டர்ன் அடித்து நின்றது பிஜேபி. இல்லை இது ஒரு ஃபேக் நியூஸ், நாங்கள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், இந்த மாதிரி திட்டத்தையே நாங்கள் கொண்டு வருவது இல்லை. சரி, சிடிஎஸ் கொடுத்த அந்த பதில், தொடக்கத்தில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது, ஆனால் அதற்கு பின்பு நாங்கள் சுதாரித்து ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியை மீண்டும் ஒரு முறை மாற்றி அமைத்து பாகிஸ்தான் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளோம். இந்த விஷயத்தை எதற்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் ராஜ்நாத் சிங் அவர்கள் விளக்கவில்லை? எதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி இதே விஷயத்தை மற்ற கட்சிகளுக்கு தெரிவிக்கவில்லை, அல்ல நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கவில்லை? 7 டெலிகேஷன்ஸ்களையும் நீங்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பியுள்ளீர்கள். 7 டெலிகேஷன்ஸ்களுமே 32 நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறார்களாம் எந்த அளவில் பாகிஸ்தான் பீங் ரோக் நேஷன் தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது உலகத்திற்கே தெரிந்த விஷயம் தானே. 11 முறை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். 11 முறை இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவே நடந்த இந்த போரை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். இந்தியா never said it is a war. We have always been said it is a precise attack, targeted attack, controlled attack on the terror camps in Pakistan. எஸ் ஜெய்சங்கர் அவர்களுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டோம், இந்த மாதிரி டெரர் கேம்புகள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட். தென் ஹவு டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் பீன் காலிங் திஸ் ஆஸ் அ வார்? 2வது, பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே பிளாட்ஃபார்மில் சமமாக எடுத்து வைத்து பேசி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் ட்ரேடிற்கான அந்த லாலிபாப்பை கொடுத்தோம், அதை ஏற்றுக்கொண்டார்கள் 2 தலைவர்களுமே. பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஷரீஃப் ஹேஸ் டு கோ ஆன் டின்னர் டேட். தே ஷுட் கோ அண்ட் டாக் ஆன் டின்னர். ட்ரம்போடைய ஸ்டேட்மெண்ட். பட் இந்திய அரசாங்கம் எங்கேயுமே இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. பிரஸ் பிரீஃபிங்கில் டெஃபினட்டாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயரை அறிவிக்கவில்லை என்பதை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் வாட் அபவுட் த கவர்மெண்ட் ஸ்டாண்ட்? What about Prime Minister Modi's statement? What about Defense Ministry's statement? Nowhere. Not a single project has been completed on time. This is the statement given by Air Chief Marshal AP Singh. Vikram Misri, Colonel Sofia Qureshi, Vikram Misriயோடைய மகள், இப்போ அனில் சௌஹான் அவர்கள் வரை அனைத்து நபர்களையுமே ரைட் விங்கர்ஸ்கள் ட்ரோல் செய்து வருகிறார்கள். காரணம், அவர்கள் உண்மையை பேசிவிட்டார்கள். வெளிநாட்டு மண்ணிலிருந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அவமானம் வரும்படி அவர்கள் பேசிவிட்டார்.
பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி தான் ஒரு சில விஷயங்களை மறைக்குமே ஒழிய இந்திய ராணுவம் ஒரு விஷயத்தை மறைக்காது. We have a responsible, the most brave army in the world, the defense in the world. உங்களுடைய ஃபாரின் பாலிசி எந்த லெவலில் ஃபெயில் ஆகி நிற்கிறதுன்னு நீங்க பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இந்தியாவுடன் எதற்காக நிற்கவில்லை என்கிற அந்த கேள்விக்கு கூட பதில் கொடுக்க முடியவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடன் ரஷ்யா, சைனா இது போன்ற பல்வேறு நாடுகள் பாகிஸ்தானுடன் நிற்கிறார்கள். பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்று வெளிப்படையாக ஏன் யாருமே கூறவில்லை, எதற்காக பேசவில்லை என்கிற அந்த கேள்வி. 88 நாடுகளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பறந்து சென்றார். இதற்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாட்டு பயணத்திலிருந்து வரும்போது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அங்கே என்ன கொண்டு வந்தார்கள், எந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்று 11 ஆண்டுகளில் ஒரு பிரஸ் மீட்டை கூட இந்த நாட்டு அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தவில்லை. வேர் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி? 88 நாடுகளுக்கு நீங்கள் சுற்றி வந்திருக்கிறீர்கள். 10 முறை அமெரிக்கா சென்று வந்திருக்கிறார். அமெரிக்கா உங்களோட நிற்கிறதா? கிடையாது. சைனாவுடன் 100 பில்லியனுக்கும் மேற்பட்ட டாலர் ட்ரேட் நடந்து கொண்டிருக்கிறது. பட் யூ ஹேவ் பீன் பாய்காட்டிங் டர்க்கி. வாட் அபவுட் அரப் நேஷன்ஸ்? வாட் அபவுட் யூரோப்பியன் யூனியன்? லெட் மீ கம் டு ஏர் சீஃப் மார்ஷல் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட். Why should we promise something which can't be achieved? While signing the contract itself, sometime we are sure that it is not going to come. But we just sign the contract just thinking we will see what to do. Obviously, the process gets weighted. எதற்காக எதை நீங்க சாதிக்க முடியாதோ அந்த ப்ராமிஸை நீங்க செய்கிறீர்கள். சும்மா பேப்பருக்காகவே, பேப்பர்லேயே ஒரு சில ஸ்கீம்ஸ் லான்ச் செய்யப்படுகிறது. அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்திடுவதற்கு முன்பே எங்களுக்கு தெரியும் இது வந்து சாத்தியமே கிடையாது. ஆனால் கூட அந்த கையெழுத்தை நாங்கள் போடுறோம். சரி, அட்லீஸ்ட் பார்ப்போம், எங்கன்னா எங்களுடைய நிலை அப்படி. லெட்ஸ் see what happens. இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 45,696 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை HAL மற்றும் டிஆர்டிஓவுக்கு கொடுத்துள்ளது. 83 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக, தேஜஸ்க்காக. ஒரு தேஜஸ் விமானம் கூட இதுவரை டெலிவர் செய்யப்படவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு. இதை கூறியதற்காக அவரும் ட்ரோல் செய்யப்படுகிறார். இன்னொரு பக்கம் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் பேசிய 3 மிக முக்கியமான விஷயம். IAF lost fighter jet on the first night. ஆபரேஷன் சிந்தூர் அதற்கான முதல் நாளில் நாம் ஃபைட்டர் ஜெட்ஸ்களை இழந்து நிற்கிறோம். For the first time, a senior Indian official confirmed that the Indian Air Force lost fighter jets on the opening night of Operation Sindoor. ஏன் இந்த விஷயம் அனைத்து பார்ட்டி மீட்டிங்கில் ராஜ்நாத் சிங் வழியாக, மோடி வழியாக மற்ற கட்சிகளை கான்ஃபிடன்ஸில் எடுப்பதற்காக நீங்கள் பேசவில்லை, கூறவில்லை? போர் நடக்கும்போது இது போன்ற இழப்புகள் நடப்பது ஒரு சாதாரணமான விஷயம். அப்போ எதற்காக நீங்கள் மறைக்கிறீர்கள்? வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் இட்? ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், IAF didn't fly all its flights jet for 2 days after the losses. இந்த இழப்பு நடந்ததற்கு 2 நாட்கள் வரை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்த விதமான ஏர் மிசைல் சிஸ்டத்தையும் அல்ல ஏர் அட்டாக்கையும் நடத்தவில்லை. மறுபடியும் அதை ரிஃபைன் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை நடத்தியதற்கு பின்புதான் இந்த டார்கெட் மீண்டும் ஒரு முறை துவக்கப்பட்டது. பாகிஸ்தான்ஸ் மிலிட்ரி அண்ட் லீடர்ஷிப் வாஸ் மெச்சூர் அண்ட் ரேஷனல். இந்த 3 கேள்விகளுக்கான பதில் யார் கொடுப்பார்? எப்படி வெளிவரும்? இந்த இடத்தில் அனைத்துமே, அதாவது ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி என்கிற விஷயம் வரும்போது அனைத்தையுமே நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எதை நாம் அச்சீவ் செய்திருக்கிறோம். நாம் 9 இடங்களை டார்கெட் செய்வது அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்பு என்ன? வாட் இஸ் யுவர் நியூ ஸ்ட்ராட்டஜி? வாட் இஸ் யுவர் external affair ministry doing? What is Prime Minister Modi's strategy? Is this only limited to election or his personal advertisement campaign, or there is something to do for the nation? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.